ஜெபம். எங்கள் நல்ல பரலோக தகப்பனே, இந்த நல்ல மகிழ்ச்சியான இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எவ்வளோ தூரத்துல நாங்க இருந்தாலும், ஆண்டவரே உம்முடைய அன்புனால நாங்க இப்படி இணைந்து ஒருவருக்கொருவர் நலம் விசாரித்து, ஒருவருக்காய் ஒருவர் பாரப்பட்டு ஜெபித்து, நல்ல செய்திகளை பகிர்ந்து கொள்றது எவ்வளோ மகிழ்ச்சியான காரியம் சுவாமி. இதுதான் உம்முடைய அன்புல நாங்க பெற்றுக்கொள்கிற பெரிய ஆசீர்வாதம். நன்றியோடு நாங்க உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால நாங்க வந்து இணைந்திருக்கோம். இல்லைன்னா எங்களுக்கு இவங்க அவங்க யாருமே எந்த விதத்திலும் நாங்க உறவினர்கள் அல்ல. ஆனாலும் ஆண்டவரே, உம்முடைய அன்புனால நாங்க இப்படியாக இணைக்கப்பட்டு இப்படியாக சுவாமி நாங்க எவ்வளவு அஹ், ஒரு ஐக்கியப்படுறதுக்கு நீ கிருபை பாராட்டின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதெல்லாம் உம்மால் வந்தது. ஆண்டவர் நம்முடைய வசனத்தை வாசிப்பதினால், அதை நேசிப்பதினால், அதை தியானிப்பதினால் கிடைத்த ஒரு சிலாக்கியம். நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலும் நீர் எங்களை ஆசீர்வதியும். நாங்க ரோமர் 5ஆம் அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம் சுவாமி. எங்களோடு நீர் பேசும். இந்த நாளிலும் கூட நீர் எங்களை நீதிமான்களாய் ஆக்கினதினாலே ஏற்படுகிற நீர் தருகிற ஆசீர்வாதங்களை குறித்து தான் இன்றைக்கும் வாசிக்க போறோம். அதற்கு முன்னுரையாக நாங்க இப்ப பார்த்தோம். தொடர்ந்து நாங்க அதை தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்களை எந்த தடையும் இல்லாம எங்களை காத்துக்கொள்ளும். நாங்க தியானிக்கும் போது எங்களோடு நீர் பேசும் சுவாமி. எங்க உள்ளங்களை திறந்தரலும், வசனங்களை ஏற்றுக்கொள்ளுகிற கிருபையை தாரும். அதன்படி வாழவும் எங்களுக்கு உதவி செய்யும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளும் தகப்பனே, நீர் எங்களை வழி நடத்தும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். சோ கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்களை எல்லாரையும் இந்த ஸ்டடிக்கு வரவேற்கிறேன். நாம் இன்றைக்கு ரோமர் 5ஆம் அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம். அதுல நாம தியானிக்க போகிற காரியம் என்னன்னு சொன்னா, பிளெஸிங் அண்ட் ஃப்ரூட் ஆஃப் ஜஸ்டிஃபிகேஷன். அதாவது நீதிமான்கள் ஆக்கப்படுவதனாலே நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள். நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதனாலே நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள். யார் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள்? கர்த்தருக்கு பயந்து, கர்த்தரிடத்துல மனம் திரும்பி, கர்த்தரிடத்துல தங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறவர்களுக்கு கர்த்தர் மன்னிப்பை அளித்து அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறார். அதைத்தான் இந்த ரோமர் முதல் 4 அதிகாரங்களில நம்ம பார்த்தோம். இந்த 4 அதிகாரங்களில பார்த்ததின் சாராம்சம் என்னன்னு சொன்னா, எல்லாரும் பாவம் செய்தவர்கள், யாரும் பாவம் செய்யாதவர்கள் அல்ல. எல்லாரும் சுபாவத்தினாலேயே பாவிகளாய் நாம் இருக்கிறோம். ஆனாலும் நியாயப்பிரமாணம் என்ற சட்டம் நமக்கு பாவத்திலிருந்து விடுவிக்க முடியாது. நியாயப்பிரமாணம் அல்லது சட்டங்கள் எது பாவம் என்று அறிவிக்கும், ஆனா நம்ம பாவத்திலிருந்து விடுவிக்க முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்துவின் கிருபை வரமோ நமக்கு மன்னிப்பை கொடுத்து நித்திய ஜீவனையும் அளிக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அவ்விதமாய் நமக்கு மன்னிப்பை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கும் போது நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். அந்த ப்ராசஸ்க்கு பேரு தான் ஜஸ்டிஃபிகேஷன், நீதிமான்கள் ஆக்கப்படுதல். உதாரணமா நீங்க அந்த லூக்கா 18ஆம் அதிகாரத்துல 2 பேர் வந்து ஜெபிக்கிறத நம்ம பார்க்கிறோம். பரிசேயனும் ஆயக்காரனும் ஜெபிப்பார்கள். ஆனா அவங்க வெளியே வரும்போது நம்ம வசனம் என்ன சொல்லும்னா, ஆயக்காரனும் நீதிமான் ஆக்கப்பட்டான் என்று சொல்லி நம்ம பார்ப்போம். அப்படின்னா என்ன? பாவத்தை மன்னிக்கப்படும் போது, பாவத்தை அறிக்கை செய்து நம்ம பாவத்தை மன்னிப்பு கேட்கும்போது, ஆண்டவர் மன்னிக்கும் போது அவர்கள் நீதிமான் ஆகிறார்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஸோ அவ்விதமாக பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் போது நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். இதுதான் நம்ம பார்க்கிற முக்கிய காரியம். இதைத்தான் இந்த முதல் 4 வசனங்களில நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ 5ஆம் அதிகாரத்திற்குள்ளாக நாம வரும்போது, 5ஆம் அதிகாரத்துல நாம முதல் 5 வசனங்களை பார்க்கலாம். இந்த 5 வசனங்களிலும் 5 ஆசீர்வாதங்களை நாம் பார்க்கிறோம்.
நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டபடியினால நமக்கு கிடைத்த 5 வசனங்களை நாம் பார்க்கிறோம். முதல் வசனத்துல நமக்கு கிடைத்திருக்கிற ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமாதானம். இரண்டாவது வசனத்துல நமக்கு கிடைத்திருக்கிற ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியம், ஆக்சஸ் டு த த்ரோன் ஆஃப் கிரேஸ். அது மூன்றாவது நம்பிக்கை, ஹோப். நான்காவது உபத்திரவம், சஃபரிங். சஃபரிங் இஸ் ஆல்சோ எ பிளஸிங். ஐந்தாவது தேவ அன்பு, காட்ஸ் லவ். ஸோ இவ்விதமான 5 முக்கியமான ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள். இதுல பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப புதுசா இருக்கிறது என்னன்னா உபத்திரவம். உபத்திரவம் இஸ் அ பிளெஸ்ஸிங். நாம் நீதிமானான உபத்திரவம் இல்லாத வாழ்க்கை ஒரு நீதிமானுக்கு இல்லவே இல்லை. கட்டாயமா உபத்திரவங்கள் இருக்கும். அந்த உபத்திரவங்களிலே நாம் கர்த்தரை மேன்மைப்படுத்த வேண்டும். சரி, நாம் எப்படி நீதிமான் ஆக்கப்படுகிறோம்? பை பீயிங் ஜஸ்டிஃபைட் பை ஃபெய்த். நம் விசுவாசத்தினாலே நம்முடைய குற்றமுள்ள வாழ்க்கை, குற்றமுள்ள நம்முடைய வாழ்வை அவர் மன்னித்து அதை மாற்றி நீதிமானாக்குகிறார், நீதியுள்ள ஒரு வாழ்க்கை ஆக்குகிறார். அதுதான் ஜஸ்டிபிகேஷன்ன்றது பேரு. இந்த காரியம் நமக்குள்ள நடக்கும்போது நமக்கு கிடைக்கிற முதல் ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னா சமாதானம். தட்ஸ் த ஃபர்ஸ்ட் பெனிஃபிட். நமக்கு கிடைக்கக்கூடிய பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சமாதானம். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மாத்திரம்தான் நமக்கு பெற்றுக்கொள்ள முடியும். வேற எந்த வழியிலும் நமக்கு இந்த சமாதானம் கிடைக்காது. வேற எதுல வரக்கூடிய சமாதானமும் அது சமாதானமாய் இருக்காது. நித்திய சமாதானம், உலகம் தரக்கூடாத மெய்யான சமாதானம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மாத்திரம்தான் நமக்கு கிடைக்கும். எபேசியர் 2:14 வாசிக்கிறோம், அவரே சமாதானம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சோ நாம பாவிகளா இருக்கிற வரைக்கும் நாம கிறிஸ்துவின் இடத்திலிருந்து பிரிக்கப்பட்டவர்களாய் நாம் இருந்தோம். ஆனா இந்த மனம் திரும்பி ஆண்டவர் இடத்துல வரும்போது, இந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். அப்படி நாம் நீதிமான் ஆக்கும்போது முதலாவது நம்மை பிள்ளைகளாய் ஏற்றுக்கொள்கிறார். அடுத்ததா நம்மை சிநேகிதராய் ஏற்றுக்கொள்கிறார். பிள்ளைகள் லெவல்ல இருந்து சிநேகிதர் லெவலுக்கு வராங்க. இப்ப சில்ட்ரன் ஒண்ணு, ஃப்ரெண்ட்ஸ் ஒண்ணு. நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? சில்ட்ரன் கிட்ட ஒரு லெவல் இருக்கும், பேரண்ட்டுங்கிற லெவல் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸுன்னு போது ஈக்குவலா இருக்கும். அந்த லெவலுக்கு வந்துருவோம். அப்போ யோவான் 15:14 நம்ம வாசிக்கிறோம், நீங்கள் என் சிநேகிதராய் இருக்கிறீர்கள். அப்படின்னா என்ன? அவர் எல்லாவற்றையும் நண்பர்களிடத்துல ஷேர் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ்னா அதானே அர்த்தம். நம்மளுடைய கஷ்டங்கள், நஷ்டங்கள், சந்தோஷங்கள், சின்ன சின்ன காரியங்கள் நம்ம எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம சொல்லிக்குவோம். அந்த மாதிரி ஷேர் பண்ற காரியங்கள். இப்ப அது அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்ம நம்ம அந்த அளவுல வைக்கிறார். நம்ம அவருடைய பிள்ளைகளை, அதாவது நம்ம பாவத்தை மன்னிக்கப்பட்டு அவரால் நீதிமான ஆக்கப்பட்ட உடனேயே அவர் நம்ம எப்படி பார்க்கிறாருன்னா அவருக்கு ஒரு நண்பராய் பார்க்கிறார். அது அது அதனால அந்த உறவுல நமக்கு கிடைக்கிற மேன்மை என்னன்னா பீஸ் தட் பாசத் ஆல் அண்டர்ஸ்டாண்டிங். நான் மனுஷரால புரிந்து கொள்ள முடியாத ஒரு சமாதானம். பிலிப்பியர் 4:7 எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். அந்த சமாதானம் நமக்கு கிடைக்கும். இரண்டாவதாக அவருடைய கிருபைக்குள்ளாக, அவருடைய கிருபையின் பிரசனத்திற்குள்ளாக நாம் செல்லக்கூடிய ஸ்லாக்கியம், ஆக்சஸ். இத்தனை நாள் வரைக்கும் நாம் பாவிகளா இருக்கிற வரைக்கும் நமக்கு அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக, அந்த பரிசுத்த பிரசன்னத்திற்குள்ளாக இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபாசனத்திற்கு நாம் தைரியமாய் செல்ல முடியாது. ஏன்னு சொன்னா அவர் பரிசுத்தமுள்ள ஆண்டவர், நாம் பாவி. அதனால நம்மளால அவர் இடத்துல போய் சேரவே முடியாது. நமக்கும் அவருக்கும் ஒரு பெரிய ஒரு பிளவு இருந்தது. ஆனா ஆதி நாட்களிலேயே, பழைய நியாயப்பிரமாண காலத்திலேயே ஆண்டவர் சொல்லி கொடுத்து அவர்களுக்கு இப்படி ஒரு பிரதான ஆசாரியனை கட்டளையிட்டு அந்த ஆசாரியன் மூலமாக மாதத்திற்கு ஒரு முறை இந்த பலிகளை செலுத்தி அவருக்காகவும் பிறருக்காகவும் பலிகளை செலுத்தவும், அந்த பலிகள் மூலமாக மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவும் அவர்
வழி உண்டாக்கி இருந்தார். ஆனா இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு அப்புறம் அந்த திரைச்சீலையை அவர் கிழித்து, ஏன்னா அந்த ஆலய அமைப்புல நீங்க பார்த்தீங்கன்னா, கூடாரமா இருந்தாலும், ஆலயமா இருந்தாலும், மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும், பரிசுத்த ஸ்தலத்திற்கு நடுவே ஒரு பெரிய திரைச்சீலை இருக்கும். அதற்கு பின்பாக யாரும் போகக்கூடாது. ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் தான் போக முடியும். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு பிரதான ஆசாரியர் மாத்திரம் தான் ஒரு தடவை போக முடியும். சோ இந்த அளவுக்கு அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது. ஆனா இயேசு கிறிஸ்துவின் மரணத்தோடு அந்த சிலை 2ஆய் கிழிந்தது. அந்த சிலை 2ஆய் கிழிந்ததுனால அடையாளமாக சிம்பாலிக்கா என்ன நம்ம பார்க்கிறோம்னு சொன்னா, அவரோடு கூட நமக்கு ஒரு ஆக்சஸ் கிடைச்சது. அவருடைய பிரசனத்துக்குள்ளாக நாம தைரியமாய் கடந்து செல்ல நமக்கு ஒரு வழி அவர் உண்டாக்கினார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொன்ன அவர் அந்த தடை சுவரை அவர் தகர்த்து நமக்கும் அவருக்கும் இருக்கிற அந்த டிஃபரன்சஸ ஒப்புரவாக்கி கிருபையாய் நமக்கு அந்த வழியை உண்டாக்கினார். இதுதான் அவருடைய கிருபைக்கான நமக்கு கிடைக்கிற ஒரு ஆக்சஸ். இதை வந்து வேறு விதங்களில வேதத்துல நம் பல வசனங்களின் மூலமாக நாம் அறிந்திருக்கிறோம். முதலாவது யோவான் 14:6 பார்த்தீங்கன்னா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னாலே அன்றி ஒருவனும் பிதாவின் இடத்தில் வாரான். நம்ம பிதாவுக்கு போகணும்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவின் மூலமா தான் நாம் அங்க செல்ல முடியும் அப்படிங்கிறத நாம அங்க பார்ப்போம். அதே போல எபேசியர் 2:18 அந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் நமக்கு பிதாவோடும் ஆவியானவரோடும் நமக்கு ஆக்சஸ் உண்டு அப்படிங்கிறத பார்ப்போம். தமிழ்ல பார்க்கணும்னா எபேசியர் 3:12 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசிக்கிறேன். எபேசியர் 3:12 அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடு தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. அவரோடு கூட சேரக்கூடிய ஸ்லாக்கியம் நமக்கு உண்டாயிருக்கு. எப்படி? அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு உண்டாயிருக்கு. அதாவது அவருடைய மரணம் நமக்கு இதையெல்லாம் பெற்றுக் கொடுக்கிறது. அது போல எபிரேயர் 4:16 நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிந்த வசனம். அவருடைய தைரியமாய் அவருடைய கிருபாசன தண்டையில சகாயத்தை பெற்றுக்கொள்றதுக்கு அது ஒரு வழியாய் இருக்கிறது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இன்னும் எபிரேயர் 10:19 நாம அப்படி வாசிக்கிறோம். எபிரேயர் 10:19 வசனத்தை நாம பார்த்தோமானால், ஆகையார் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினார். சோ நமக்காக அவர் வந்து இந்த மார்க்கத்தை அவர் உண்டு பண்ணினார். அதனால்தான் அவர் நானே வழி என்று அவர் சொல்றார். இது வந்து நமக்கு கிடைக்கிற 2வது பெரிய ஆசீர்வாதம். 3வதாக நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னா நம்பிக்கை. நாம் அவரிலே நம்பிக்கையோடு அவருடைய மகிமையை அனுபவிக்க, அவருடைய மகிமையில நாம திளைக்க நமக்கு ஆண்டவர் கிருபை தருகிறார். இப்ப நமக்கு இந்த கொரோனா காலத்துல எல்லாம் நம்ம பார்த்தோம், நிறைய பேருக்கு நம்பிக்கையற்ற ஒரு வெறுமையான ஒரு சூழ்நிலை. அந்த கடைசி நிமிஷங்கள்ல மூச்சு விட முடியாம கஷ்டப்படுற சூழ்நிலைகள்ல பார்த்தீங்கன்னா, அவங்க கண்கள்ல இருக்கிற பயம், அவங்களுக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கையற்ற ஒரு நிலைமை. நாம என்ன செய்ய போறோம்? எங்க போறோம்? என்ன நடக்கிறது? அது அவங்களுக்கு ஒன்றுமே புரிந்து கொள்ள முடியாத ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு நம்பிக்கையற்ற ஒரு நிலைமைய நிறைய பேருடைய முகங்களிலே நாம் காண முடிந்தது. பெரிய ஆட்களா இருக்கலாம். ஆனா அந்த சூழ்நிலையில அவங்களுக்கு ஒரு ஹோப்லெஸ்னஸ். அங்க அன்றைக்கு மாத்திரம் இல்ல, இன்றும் கூட வாழ்க்கையில சில சந்தர்ப்பங்கள்ல சில சூழ்நிலைகள்ல நம்பிக்கையற்று போயிடுறாங்க. அந்த நம்பிக்கை இல்லாததுனால ஒரு வெறுமையினால அவங்க என்ன செஞ்சிடறாங்க, தவறான முடிவுகளுக்குள்ளாக போய்விடுகிறதை நாம் பார்க்கிறோம். பெரிய பெரிய ஆட்கள் அந்த காஃபி டே, நம்ம நாட்டுல காஃபி டேன்ற ஒரு அந்த பெரிய நெட்வொர்க் ஷாப்ஸ் அந்த அந்த ஓனர்
சங்கர் அகாடமி, IAS அகாடமி, இப்படி நிறைய பல பேரை உருவாக்குகிற, பல பேருக்கு வழிகாட்டுகிற பெரிய மனிதர்கள். அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வர்றப்போ, அவர்களுக்கு இந்த கடன் தொல்லைகள், இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வரும்போது, அதை எப்படி சந்திக்கிறது, மேற்கொள்வது, அது அந்த ஒரு ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான். அதுக்கான ஒரு சரியான ஆலோசனை கிடைச்சிச்சுன்னு வைங்களேன், ஒரு நம்பிக்கையான வார்த்தை கிடைச்சா போதும். அது அந்த நிலைமையே மாறிடும். ஆனா அவங்களால அப்படி கிடைக்காததுனால, ஆண்டவரை அறியாததுனால, வசனங்கள் தெரியாததுனால, அவங்க வாழ்க்கையெல்லாம் அப்படியே வீணாய் போய் தற்கொலை செய்து கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸோ நமக்கு அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு அவசியமே இல்லை. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் கிருபையாய் நமக்கு அந்த நம்பிக்கையை தந்திருக்கிறார். அவருடைய பிரசன்னம், அவருடைய கிருபை, அவருடைய ரட்சிப்பு, இதெல்லாம் நமக்கு நம்பிக்கையை தரக்கூடியதாய் இருக்கிறது. நான்காவதாக நமக்கு அவர் தருகிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னா, அதை பார்க்கறதுக்கு முன்னால வில்லியம் நியூவெல் அப்படிங்கிறவரு ஒரு கிருபையின் கீழ் இருக்கக்கூடிய மனிதனுக்கு இருக்கிற குணாதிசயங்களை அவர் சொல்லியிருக்கிறார். அதுல முதல்ல சொல்லப்படுற காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிருபையின் கீழ் இருக்கிற ஒரு மனிதன், ஒரு விசுவாசி, முதலாவது அவன் நம்பிக்கையோடும் ஆண்டவருடைய அன்பை, தகுதியில்லாத என் மேல் அவர் காட்டுகிற அந்த அன்பை ஏற்றுக்கொள்ளுகிறவனாகவும் இருப்பான். அது அவனுக்கு உண்மையாவே விளங்க முடியாத ஒரு காரியமா இருக்கும். என் மேல இவ்வளவு அன்பா என் ஆண்டவருக்கு அப்படின்ற அளவுக்கு இருக்கும். நான் எம்மாத்திரம். இன்றைக்கு நிறைய மீட்டிங்ஸ்ல அதுதான் தீம். நான் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம் என்று யோசிக்கும்படியாக தாவீது அன்னைக்கு சொன்னாரு, நானும் என் வீட்டாரும் எம்மாத்திரம், அடியேனும் என் வீடும் எம்மாத்திரம் அப்படின்னு அவர் சொல்லுவது போல, நிறைய சமயங்களில நாம ஆண்டவருடைய கிருபையை யோசிக்கும் போது நான் எம்மாத்திரம் என்று யோசிக்கும். அந்த நன்றியுள்ள இருதயம் கிருபையின் கீழ் இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கும். நிறைய பேர் இன்னைக்கு கிருபைக்கு மேல் கிருபைன்னு சொல்லி ஹைப்பர் கிரேஸ் அது இதுன்னு சொல்லி ப்ராஸ்பரிட்டி தியாலஜி அப்படின்னு எல்லாம் பேசி கடைசியில அவங்க என்ன செய்யறாங்கன்னா கிருபையை போக்கடிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனா நாம கிருபைக்கு கீழ்ப்பட்டவர்களாக, கிருபைக்காக நன்றியுள்ளவர்களாக எப்பொழுதும் நாம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கிறவங்க அவசரப்பட்டு எந்த முடிவுகளையும், தீர்மானங்களையும், பொருத்தனைகளையும் செய்ய மாட்டாங்க. ஏன்னு சொன்னா, அது எனக்கு கிருபை இல்லைன்னா என்னால அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற முடியாது. சோ தன்மேல் நம்பிக்கை இல்லாமல் கிருபையின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களா இருக்கும்போது அவசரமா தீர்மானங்களோ பொருத்தனைகளோ செய்ய மாட்டாங்க. நமக்கு நல்லா தெரியும் எப்தான்னு ஒரு பக்தியுள்ள மனிதர். ஆனா அவர் அவசரமான ஒரு பொருத்தனையை செய்தார். முன்னால வர எதையோ அதை நான் உமக்கு கொடுப்பேன். அது எப்படி அப்படி ஒரு பொருத்தனை செய்தாருன்னு தெரியல. முன்னால அவருடைய அழகான மகள் வந்தாலும் நம்ம வாசிக்கிறோம். இந்த மாதிரி அவசரப்பட்டு பதறி பேசுகிற விசுவாசிகளாய் கிருபையின் கீழ் இருக்கிறவர்கள் பேச மாட்டார்கள். ஏன்னா கிருபையை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறவர்கள். மூன்றாவதாக கிருபையின் கீழ் இருக்கிறவர்கள் அவங்க தங்களுடைய தகுதியின்மையை அதிகமாய் அறிய அறிய அதிகமாய் அதிகமாய் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அது நிமித்தமாய் அவர்கள் கர்த்தருடைய நன்மை செய்கிற குணாதிசயத்துக்கு சாட்சிகளாய் இருப்பார். இவ தங்களை ஏன்னா தாழ்மை செய்கிறவர்களுக்கு, தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை சூழ நிற்கும்னு சொல்லி வசனம் சொல்லுவோம். யார் தங்களை தாழ்த்துறாங்களோ அவர்களுக்கு கிருபை தருவாருன்னு ஆண்டவர் நம்ம பார்க்க. பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். சோ தங்களை தாழ்த்த ஐ எம் அன்வர்தி, ஐ எம் நாட் வேர்தி ஆஃப் திஸ் அப்படின்னு யோசிக்க கர்த்தர் அவர்களுக்கு அதிகமான கிருபைகளை தருவார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நான்காவதாக கடைசியாக இன்னொரு குணாதிசயம் என்னன்னு சொன்னா சிச்சையை ஏற்றுக்கொள்கிறது. அதுதான் உபத்திரவத்தில் நான் உபத்திரமும் ஒரு ஆசீர்வாதம்னு சொன்னேன் இல்லையா? அது எப்படின்னா சிச்சை. எந்த உபத்திரமும் சிச்சை. கர்த்தர் நம்மை சிச்சிக்கிறார். அதாவது நாம வந்து we are not perfect. நம்ம எப்பவுமே பாவம் இல்லாம எப்பவுமே பரிசுத்தமாய் நம்ம வாழ முடியாது. எல்லாரும் ஏகமாய் பாவம் செய்துன்னு தான் பாக்குறோம். There is no man who is perfect.
even every believer who is saved will also sin. நம்ம அதனாலதான் வசனம் என்னன்னு பாக்குறோம்னா, நீதிமான் 7 தரம் விடுவான், ஆனால் எழுந்திருப்பான். So இது ஒரு எக்ஸ்கியூஸா? It is not an excuse for us to sin. It is a realization, an acceptance that we by nature cannot live a holy life. We have to grow in holiness. We have to progress in holiness. At the same time, we cannot become perfectly holy. அது நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். ஏன்னா அப்படி வரக்கூடும் என்றால் இயேசு கிறிஸ்து நமக்கு அவசியம் இல்லை. அவர் சிலுவை, அவர் ரட்சிப்பு, இது எதுவுமே நமக்கு அவசியம் இல்லை. நாம பரிசுத்தமாகறதுக்கான வழியை பார்த்துக்கலாம். அப்படி இல்லை, நம்முடைய இயலாமைதான் அவர் நமக்கு கிருபையை தருகிற நேரம். நான் உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். ஸோ நமக்கு சிச்சையிலையும் அவர் தருகிற அந்த உபத்திரவத்திலையும் நாம ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியும். அதுதான் ஒரு கிருபையின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கான அடையாளம். சரி, இப்போ அந்த உபத்திரவத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் பார்ப்போம்னு சொன்னா, நம்ம வசனங்கள் நல்லா நமக்கு நிறைய இருக்கு. ரோமர் அதிகாரத்துல எல்லாமே தான் வாசிக்கிறோம். உபத்திரவங்கள் நமக்கு பொறுமையையும், பொறுமை நமக்கு நம்பிக்கையையும், நம்பிக்கை நம்முடைய கேரக்டரையும் உருவாக்குகிறது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அநேக சமயத்துல யாக்கோபை போல எனக்கு எதிராக எல்லாம் இருக்குன்னு நம்ம சொல்றோம். யாக்கோபு அப்படிதான் சொல்வார், எல்லாம் எனக்கு எதிராக இருக்கு. நம்ம நிறைய சமயத்துல அப்படிதான் நாம ஃபீல் பண்ணுவோம். ஆனா அதன் வழியா போனப்போ அந்த யாக்கோபு வெறும் கையனாய் போய் 2 பரிவாரத்தோடு திரும்பி வந்தார். எவ்வளவு ஆசீர்வாதத்திற்குள்ளாக வந்தார். ஆனா அது அறியாதபடி அவர் அவசரமா சொன்ன காரியம் என்னன்னா, எல்லாம் எனக்கு எதிராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. So God will allow us to experience certain blessings only when we are in the trials. அதுல கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய ஆசீர்வாதம், அதுல கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவங்கள் வேற எதுலேயும் கிடைக்காது. Have you any scar? இந்த இப்படி ஒரு கேள்வி நமக்கு பரலோகத்துல இருக்கு. பரலோகத்து வாசல்ல இமேஜினரியா ஏஞ்சல் ஒரு புஸ்தகத்தை திறந்து வச்சுட்டு நிப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். நாம அங்க போறோம். அப்போ அவர் நம்மை பற்றி எல்லாம் அதுல இருக்கும். நம்ம எவ்வளவு ஊழியம் செஞ்சிருக்கோம், நம்ம எவ்வளவு ஆத்துமாக்களை சேர்த்துருக்கோம், அது எல்லாமே கூட அங்க இருக்கும். அப்ப அதுல ஒரு கடைசியா அவர் ஒரு கேள்வி கேட்பாரு, என்னன்னா, ஹாவ் யூ எனி ஸ்கார்? ஆண்டவருக்காக நீ ஏதாவது காயப்பட்டிருக்கிறாயா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு இருக்கும். விக்டர் முருகேசன் ஒரு FMBB ஊழியர், அவருடைய ஏர்லி மினிஸ்ட்ரிஸ் அப்போ ஒராவன் என்கிற ஒரு ட்ரைப் மத்தியில அவர் ஊழியர் செஞ்சுட்டு இருந்தாரு. அப்போ அவர் அந்த கிராமத்துக்குள்ள போகும்போது அவரை அடிச்சு போட்டாங்க, பயங்கரமா அடிச்சு, சட்டையெல்லாம் ரத்தம். அப்புறம் ஒரு அநேக நாட்கள் 2 வாரம் கழிச்சு இன்னொரு அந்த ஏரியாவுக்கு ஹெட்டா இருக்கிற இன்னொரு மிஷினரி அவங்க வீட்டுக்கு போய் பார்க்க போயிருக்காங்க. அப்போ அவங்க வீட்டுல அந்த கேலண்டர் மாதிரி அந்த ஆணியில இந்த ரத்தம் தோய்ந்த சட்டை தொங்கிட்டு இருக்கும். அப்ப அவரு கேட்டாரா, ஏன் தம்பி இது இன்னும் இங்க போட்டு வச்சிருக்க, எடுத்து போடு அத அப்படின்னு சொன்னப்போ அவர் சொன்னாரா, இல்லன்னு அது எனக்கு பார்க்கும் போதெல்லாம் எனக்கு இன்னும் உற்சாகம் வருது, அதை பார்க்கும் போதுதான் எனக்கு இன்னும் வைராக்கியம் வருது, நான் இன்னும் என்னுடைய ஊழியத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி. சோ எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நம்முடைய ஆத்துமா தோய்ந்து விடாதபடி, கரைப்பட்டு போய் விடாதபடி நம்ம ஆத்மாவை உற்சாகமாய் வைத்துக் கொள்ள ஆண்டவர் நமக்கு கற்பிப்பார். அது உபத்திரவத்துலதான் நாம பெற்றுக்கொள்ள முடியும். என்றால் உபத்திரமும் நமக்கு ஒரு ஆசீர்வாதம். அதை நம்ம நல்லா அறிந்து கொள்ளணும். நல்லா பிசாசு சைட்ல இருக்கிறவனுக்கு உபத்திரவமே இருக்காது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தான் உபத்திரவம் வரும். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தான் சிச்சை இருக்கும். கர்த்தர் நீ செய்யற பாவத்தை கண்டுக்காம போயிட்டாருன்னு வச்சுக்கேன், then you are in danger. உடனுக்குடனே உனக்கு அடி கிடைக்குதா, then you are in the right track. You are in the right track. கர்த்தர் நம்மை சரியாய் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். நம்மை பாவம் செய்யாதபடி உடனே ஒரு அடியா போட்டு திருத்துறார். ஸோ
அதுதான் ஒரேஷியோ ஸ்பாபோர்ட் அப்படிங்கிறவர் ஒரு அருமையான ஹிம் எழுதியிருக்காரு. நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். இட் இஸ் வெல் வித் மை சோல். என்ன நடந்தாலும் இட் இஸ் வெல் வித் மை சோல். நம்ம ஆத்மாவை நாம் வந்து கரைப்படிக்க விடக்கூடாது. நம்ம ஆத்மாவில கசப்பு வரக்கூடாது. ஆத்மாவில சோர்வு வந்துடக்கூடாது. ஆத்மாவை எப்பொழுதும் உற்சாகமாய் வைத்துக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். அது அது வந்து எப்படி வரும்னா, இந்த உபத்திரவ பாதைகளில வரும்போதுதான் கர்த்தர் கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். கடைசியா நமக்கு அவர் கொடுக்கிற இன்னொரு ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னா, அவருடைய அன்பு. அஷூரன்ஸ் ஆஃப் காட்ஸ் லவ். காட்ஸ் லவ் நம்ம முதலே நம்ம பார்த்திருக்கோம். இட் இஸ் அ அகாபே லவ். இட் இஸ் அ லவ் வித் சாக்ரிஃபைஸ். அந்த தியாகத்தோடு கூடிய அன்பு. இது பிதாவானவர் தேவன் நமக்கு அன்பை காண்பித்தார். அவர்தான் அன்பு இன்னதென்று நமக்கு காண்பித்தார். எப்படி தன்னுடைய சொந்த குமாரனை அவர் நமக்காக இந்த உலகத்துக்கு அனுப்பினதின் நிமித்தமாக, பலியாக தந்ததின் நிமித்தமாக அன்பு இன்னதென்று நாம் கண்டுகொண்டோம். சோ அதை காட்டிலும் ஒரு பெரிய அன்பு வேற எதுவுமே இல்லை என்று சொல்லி யோவான் எழுதின நிருபங்களில நாம வாசிக்கிறோம். சோ இந்த அன்பு நம்ம இடத்துல இருக்குன்னு சொன்னா அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆனா அந்த ஆசீர்வாதத்தை நமக்குள்ளே வச்சுக்கூடாது. நாம இந்த அன்பை மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும். நமக்கு இந்த அன்பை அவர் ஏதோ இப்படி சொட்டு சொட்டா நமக்கு கொடுக்கல. அபாண்ட் அன்பிலே நாம் நிறைந்து என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லும்படியாக அந்த அன்பை நமக்கு ஊற்றி இருக்கிறார். இந்த அன்பை நாம வச்சுக்க கூடாது. இட் ஷுட் பி கம்யூனிகேட்டட். இட் ஷுட் பி எக்ஸ்பிரஸ்ட். ஆவியானவருடைய துணை மூலமாக நாம அதை மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும். அன்புள்ளவர்கள் என்று நம்மை குறித்து மற்றவர்கள் சாட்சி சொல்ல வேண்டும். நம்ம இடத்துல எத்தனையோ நல்ல குணாதிசயங்கள் இருக்கலாம். ஆனா அன்பானவங்க அப்படிங்கிறதும் மற்றவர்களுக்கு தெரியணும். கண்டிப்பானவங்க ஒருவேளை தெரியும். ஆனா கண்டிப்பின் மத்தியில அன்பானவங்க அப்படின்றது தெரியறதுக்கு நம்முடைய அன்பை நாம வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்கும். சோ இவ்விதமாக கர்த்தர் பல விதங்களில நம்மோடு கூட கிரியை செய்து நமக்கு இந்த ஆசீர்வாதங்களை கொடுக்கிறாரு. நம்முடைய ஆண்டவர் ஏதோ ஒரு இடத்துல அப்படி ஸ்டாக்னண்டா உட்காந்துட்டு நம்ம செய்யற உலகத்துல இருக்கிற வாழ்க்கையை பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறவர் அல்ல. ஹீ இஸ் ஆல்சோ இன் அவர் லைஃப். நம்மோடு கூட அவர் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நம்மோடு கூட வந்து நம்முடைய பாதையில, நம்முடைய கஷ்டங்களில, நம்முடைய பிரயாசங்களில, முயற்சிகளில எல்லாவற்றிலும் in all our struggles அவரும் நம்மோடு கூட இருந்து நம்மை உற்சாகப்படுத்துகிற தேவன். he is not an idle husband, he is an active husband. நல்ல வேகமாய் நம்மோடு கூட செயல்படுகிற ஆண்டவர். சோ அப்படிப்பட்ட அப்படியாதான் சாமுவேல் ரூதர்ஃபோர்ட் சொல்றாரு, என்னுடைய இருதயத்தை அவருடைய உழுகிற அந்த பிளவு மூலமா அன்பை விதைத்து அதிலிருந்து அன்பின் கனியை ப்ரொடியூஸ் பண்றாரு அப்படின்னு சாமுவேல் ரூதர்ஃபோர்ட் சொல்றாரு. அவர் இன்னொன்னு கூட சொன்னார். என்னன்னு சொன்னா, இந்த உபத்திரவத்தின் பாதையில இந்த பொடியனை உழுகும் போது ஏற்படக்கூடிய வலிகளிலே, வேதனைகளிலே நான் என்ன அவரிடத்துல எதிர்பார்க்கிறேன்னு சொன்னா, அவரிடத்துல இருந்த சிறந்த அந்த ஆசீர்வாதம், திராட்சை ரசத்தை, மேன்மையான திராட்சை ரசம் அப்படின்னா என்ன, சிறந்த ஆசீர்வாதத்தை அவரிடத்துல நான் எதிர்பார்க்கிறேன். இப்படி என்ன ஒரு வேதனைக்கு உட்படுத்துறாருன்னு சொன்னாவே எனக்குன்னு ஒரு பெரிய மேன்மையை வச்சிருக்கிறாரு. எப்படி ஒரு நம்பிக்கை பாருங்க அவருக்கு. அந்த விதமாய் நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகிற சந்தர்ப்பங்களை ஆண்டவருக்கென்று அதை மகிமையாய் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு பாவி மன்னிக்கப்படுறான்னு சொன்னா, ஒரு நியாயமான நான் கோர்ட்ல ஒருத்தனுக்கு தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னு வைங்க, அவனுக்கு தீர்ப்பு கொடுத்தா அந்த குற்றவாளி என்ன செய்வான், அவன் ஏதோ கூட்டத்தோட கலைஞ்சு போயிடுவான். ஆனா இங்க நமக்கு அவர் நம்மை மன்னிச்சாருன்னா அவரோடு கூட சேர்ந்து உட்காரும்படியாக, அவரோடு கூட சேர்ந்து வாழும்படியாக, அவர் தான் நியாயாதிபதி, அவரோடு கூட நம்ம வாழும்படியாக ஒரு ஒரு ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுக்கிறார்.
எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் என்று பாருங்கள். நம்மை நியாயந்தீர்க்கிறவர் அவர்தான், நம்மை மன்னிக்கிறவரும் அவர்தான், நம்மை குற்றவாளி இல்லைன்னு நிரபராதி என்று சொல்லுகிறவரும் அவர்தான். நல்ல ஞாபகத்துல வச்சுக்கணும். நம்ம குற்றங்களை அவர் மறைக்கிறது இல்லை. நாம் குற்றவாளி என்று அவர் ஏற்றுக்கொண்டு, ஆனாலும் அந்த குற்றத்துக்கான தண்டனைக்கு உரிய கிரயத்தை அவர் செலுத்துகிறார். இதுதான் நம்ம ஆண்டவர் செய்கிற வித்தியாசம். இதை நம்ம நல்லா விளங்கி கொள்ளணும். உலகத்தார் குற்றவாளியவே நிரபராதின்னு அவங்க சாட்சி சொல்ல முடியும், வழக்காட முடியும். அது அவங்களுடைய திறமை. அவங்க சாட்சிகளையே புரட்டி அவர்களுக்கு ஏற்ற விதமாய் சாட்சிகளை உருவாக்கி குற்றவாளியவே, கொலைகாரனையே குற்றவாளி இல்லைன்னு சொல்ல முடியும். அப்படிப்பட்ட நியாயாதிபதி நம்முடைய நியாயாதிபதி கிடையாது. நம்முடைய ஆண்டவர் நீதிபரர். அவர் நம்மை குற்றவாளி என்று, குற்றமுள்ளவன் என்றுதான் அவர் நம்மை சொல்லுவார். ஆனால் அந்த குற்றத்துக்கான தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆகவே நாம் நீதிமான்களாகப்படுகிறோம். அப்ப எவ்வளவு நன்றி உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும். அதற்கு அவர் உடனே நமக்கு கொடுக்கிற அந்தஸ்து, அவரோடு கூட வாழக்கூடிய, அந்த நியாயாதிபதி கூடிய ஜட்ஜோட கூடயே வாழக்கூடிய ஒரு பெரிய ஸ்டேட்டஸ நமக்கு தரார். நம்ம அவருக்கு சமமா சிநேகிதருங்கிறார். எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் ஆண்டவராய் கொண்டிருக்கிறோம். நாம் அதற்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்கோம். சரி, இப்ப கடவுளுடைய அன்பை நம்ம பார்க்கும்போது இந்த பகுதியில இந்த அடுத்த 5 வசனங்களில அவருடைய அன்பை பற்றி நாம் பார்க்கிறோம். அதுல 1ஆம் வசனத்திலே, 5ஆம் வசனத்திலே, 6ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். அதாவது நாம பாவத்துல அப்படியே மூழ்கி போய் பாவத்திலிருந்து எழும்ப முடியாத ஒரு பலனற்றவர்களாய் நாம் இருக்கும் போதே கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். இப்போ நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது நல்லது. நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். அவர் ரொம்ப நல்லவரு, அவருக்காக நான் மரிக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒருத்தன் வருவான். ஆனா ஒரு பெரிய குற்றவாளிக்காக நான் மரிக்கிறேன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஒரு அம்மா ஜெயில பிடிச்சிட்டு போறாங்க. அது பயங்கரமான பாவி, பயங்கரமான ஒரு பாவத்திலேயே உழந்திருந்த ஸ்திரீ. அப்படி ஒரு லேடி. அவளை தரைய செயின்ல பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. அப்படியே கலங்கோலமான உடையில தலையெல்லாம் விரிச்சு போட்டு அப்படியே அசுத்தமா அவ போயிட்டு இருக்கா. அந்த கூட்டத்துல காரிட்டன் பூம்னு ஒரு மிஷினரி, அவங்க அந்த பக்கம் வராங்க. அந்த அம்மாவை பார்த்த உடனே இவங்க ஓடி போய் அந்த போலீஸ்காரங்க கிட்ட பர்மிஷன் வாங்கி அவங்க கர்ச்சீஃப்ல அவன் முகத்தை எல்லாம் தொடச்சிட்டு அவ ஒரு கிஸ் பண்ணிட்டு ஜீசஸ் லவ்ஸ் யூ அப்படின்ட்டு போயிட்டாங்க. இந்த அம்மாவுக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அந்த காரிட்டன் பூமுக்கு உள்ளுக்குள்ள ஆவியானவர் அந்த கூட்டத்துல எல்லாம் வேடிக்கை பார்க்கறாங்க. அருவருக்கத்தக்க ஒரு விதத்துல அந்த லேடி இருக்கும்போது, she's been dragged by chains, அந்த சூழ்நிலையில இந்த அம்மா உள்ள ஒரு அப்ப இவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட லேடியா நீங்க யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஹெசிடேஷன்ஸ் இருந்திருக்கும். ஆனா அது எல்லாம் ஆவியானவருடைய அந்த ப்ரெஷர், அவங்கள என்ன அந்த லவ், அன்பு நெருக்கி ஏவுகிறது என்று சொல்லுவாங்க இல்லையா, அந்த அன்பு நெருக்கி ஏவினபடியினால ஓடி போய் அவங்க முகத்தை தொடச்சிட்டு அவங்கள கிஸ் பண்ணிட்டு ஜீசஸ் லவ்ஸ் யூ வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கூட்டத்திலேயே எங்க இருக்காங்கன்னு தேட முடியல, அப்படியே ஓடி போயிட்டாங்க. இந்த லேடி அப்படியே ஷாக் ஆயிருச்சு. இந்த ஜெயில போட்ட உடனே ஃபர்ஸ்ட் திங் ஷி ஆஸ்க்ட் வாஸ், என்னை கிஸ் பண்ணாங்கல்ல அவங்கள நான் பார்க்கணும். அதுதான் அவ வச்சிருந்த ரிக்வெஸ்ட். ஏன்னா அவளுக்கு சீக்கிரமாவே அவளுக்கு ஒரு கன்விக்ட் பண்ணி அவளை இது பண்ணிடுவாங்க. அவ அதனால கேட்கிற ஒரே ஆசை, ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னா, அந்த அம்மாவை நான் திரும்ப பார்க்கணும் அப்படின்னு அவ சொல்றான். அப்புறம் இவங்களுக்கு இவங்கள பத்தி தெரியும்ல, அதனால இவங்களுக்கு யாரோ பாஸ்டர் மூலமா கண்டுபிடிச்சு அவங்க வர சொல்றாங்க. இவங்களுக்கு இப்போ பயம். ஆண்டவர் சொல்லி செஞ்சிட்டாங்க.
ஆனா இப்ப அந்த அம்மாவை போய் தனியா சந்திக்கிறதுக்கு பயப்பட்டாங்க. சரிப்பா, ஆனால் நல்ல ஜெபத்தோட போறாங்க. பைபிளை வச்சுக்கிட்டு போறாங்க. அந்த லேடி அவளுடைய கிரஃப் வாய்ஸ்ல கேட்கிறா, வாட் மேட் யூ டு டூ திஸ் அப்படின்னு கேட்டா. அப்ப இவங்க வந்து அப்படியே பார்த்துட்டே இருந்துட்டு அப்ப சொன்னாங்க, the Lord who loved me asked me to do this for you. The very same way he loved me and he has accepted me, and so he has asked me to love you and accept you in the same way. இவ்வளவுதான். அந்த அம்மா பொல 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 பொலன்னு அழுதுச்சு. யாரு? ஜெயிலுக்குள்ள இருக்கிற அம்மா. அப்படி ஒரு கடினமான லேடி, அப்படியான ஒரு எதையும் மதிக்காத ஒரு லேடி அழு ஒட்டஞ்சு போயிடுச்சு. அழுன்னு அழுதுட்டு, என் லைஃப்ல இத்தனை வருஷத்துல இப்படி ஒரு உண்மையான அன்போடு என்னை நேசிச்சு, என்னை தொடச்சு, என்னை கிஸ் பண்ணி, ஜீசஸ் லவ்ஸ் யூன்னு சொன்னதுக்கு ஒரு ஆளும் கிடையாது. ஹூ இஸ் தட் ஜீசஸ்? ஏன் அந்த கடவுள், உன்னை நேசித்த கடவுள், அந்த கடவுள் யார்? என்னை இப்படி நேசிக்க வைக்கிற அந்த கடவுள் யார் அப்படின்னு கேட்டு, அப்போ நம்ம ரெகுலர் விசிட்ஸ்ல போய் within few days she was converted. Then she accepted the punishment that it was given to her. She was very happy, and happily she died. Happily she took the punishment, and she was very sure that she will go to heaven. பாருங்க, அந்த அன்பு, அந்த அன்பை நாம் வெளிப்படுத்தும் போது, தேவ அன்பை நாம் வெளிப்படுத்தும் போது அநேக இப்படி மாற்றங்கள், பெரிய விளைவுகளை ஆண்டவர் உண்டு பண்ண முடியும். அதுதான் தேவ அன்பு. நம்ம அந்த சின்ன விஷயம், ஒரு சின்ன ஆக்ட் செய்யணும். இட் மே இன்வால்வ் சாக்ரிஃபைஸ். அது சில சமயம் நமக்கு ஒரு வெக்கமா இருக்கலாம், சில சமயம் அவமானத்தை கொண்டு வரலாம். ஆனா அதையெல்லாம் மேற்கொண்டு கர்த்தர்க்காய் நாம் செய்ய போனா அதுக்கு ஒரு பெரிய விளைவு இப்படி ஆண்டவர் தருவார். இப்ப அது ஏன்னு சொன்னா பாருங்க, நம்ம வசனம் என்ன சொல்லுது? நாம் பாவிகளா இருக்கையில், நாம் பலனற்றவர்களா இருக்கையில் கிறிஸ்து நமக்கு மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இதைத்தான் அந்த அம்மா அங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நான் உன்ன மாதிரிதான் பாவியா இருந்தேன், ஆனா என்ன ஆண்டவர் ரட்சித்தாரு, என்ன மன்னிச்சு என்ன உன்னையும் ஏற்றுக்கொள்வார். இவ்வளவுதான். So that is the power of love, God's love. இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க, நம்ம ரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். அதை விசுவாசத்தினாலே நாம் சுதந்திரித்துக் கொள்கிறோம். இதை நாம் எப்பொழுதும் மறந்துடக்கூடாது. கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் பாவம் செஞ்சிருக்கப்போ நம்ம தேவனுக்கு சத்துருவா இருந்திருக்கோம். ஆனா அவருடைய குமாரன மரணத்தினாலதான் பிதாவோடு நாம ஒப்புரவாகப்பட்டிருக்கோம். நாம ஒப்புரவாகப்பட்ட நம்ம அவருடைய நித்திய ஜீவன், அவருடைய எல்லா சுதந்திரமும் நமக்கு தரப்படுவது நிச்சயமாமே. அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாகுதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம். So this kind of true love, it cannot be found in the fallen world. அந்த அம்மா தான் சொன்னாங்க, என்னை இப்படி நேசிக்கிறதுக்கு ஒருத்தருமே இத்தனை வயசு வரைக்கும் ஒருத்தருமே இல்லை. She must have led a very immoral life. There might have been many men in her life. ஆனா அவ சொன்னா, என்னை நேசிக்கிறதுக்கு ஒருத்தருமே இல்லை. broken, imperfect people. ஆனா God's love is unmatchable. இதை பற்றி இந்த ரோமர இந்த புத்தகத்துலதான் அதிகமாய் நாம் அதை வாசிக்கிறோம். அவருடைய அன்பு நமக்கு எப்படி முதல்ல வந்தது? ஈவாய் வந்தது. Christ gave himself as a sacrifice. அந்த ஸ்டீபன் கோவேன்னு ஒரு பெரிய ரைட்டரு, அவர் 7 Good Habitsன்னு ஒரு புக் வச்சிருப்பார். நிறைய 7 அவர் புக்ஸ். இந்த 7 Good Habitsல லவ்வை பற்றி, லவ் என்கிற வார்த்தைய அவர் இட் இஸ் அ வேர்ப் அப்படிங்கிறார். இட் இஸ் நாட் அ நவுன், இட் இஸ் அ வேர்ப். அப்படின்னா என்ன? ஆக்டிவ், தொழில், செயல்படுத்துகிற.
willing to act, giving, sharing, அதுதான் லவ். அந்த வார்த்தை பிதாவானவர் அதை அந்த அன்பை எப்படி செயல்படுத்தினார்? தன்னுடைய குமாரனை கொடுத்து செயல்படுத்தினார். குமாரனானவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து அதை செயல்படுத்தினார். நாம் நம்முடைய அன்பை எப்படி செயல்படுத்துகிறோம்? இதெல்லாம் நம்ம வாங்கிக்கிட்டோம். இப்ப நாம அந்த அன்பை எப்படி செயல்படுத்தும் யோசிச்சுப்போம். கேட்போம். ஆண்டவர்கிட்ட கேட்டா அவர் வழி தருவார். ஆண்டவரே, நானும் என்னுடைய நீர் எனக்கு கொடுத்த இந்த அன்பை நான் மற்றவங்களுக்கு காண்பிக்க வழியை காண்பீங்கன்னு சொன்னா அவர் வழியை தருவார். நம்முடைய அன்பு எதை பத்தி பேஸ் ஆயிருக்கும் தெரியுமா? நம்ம யாரையாவது நேசிக்கிறோம்னா உறவை பற்றி இருக்கும். இப்ப பேரண்ட்ஸ், சில்ட்ரன், ரிலேட்டிவ்ஸ், இப்படி நம்முடைய உறவை பொறுத்ததா இருக்கும். அல்லது ஸ்டேட்டஸை பொறுத்ததா இருக்கும். அல்லது மணி, so many things, பியூட்டி, ஒரு ஆண் பெண் உறவு, இது எல்லாமே பேஸ்ட் ஆன் so many attributes வச்சு இருக்கும். ஆனா சிலுவையில ஆண்டவர் நமக்கு கொடுத்த அன்பு, நான் யாருன்னே இல்லாதப்போ, எதுக்குமே தகுதி இல்லாத எனக்கு அவர் அந்த அன்பை கொடுத்தார். இந்த அன்பை அவர் எனக்கு தருகிறார். அதற்கு நான் எம்மாத்திரம். சோ இதைதான் நம்ம இங்கேயும் திரும்ப தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோம். He was willing to give his life for us. அந்த ட்ரூ லவ் உடைய எக்ஸ்பிரஷன் இட் இஸ் இன்கம்பேரபிள், அன்கண்டிஷனல். there's no condition. இன்னைக்கு நம்ம குழந்தைகளுக்கு கூட நம்ம என்ன சொல்றோம்னா, நீ இதை செஞ்சாதான் மம்மி தருவேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா ஆண்டவர் நான் 10 தடவை செய்யலைன்னாலும் எனக்கு தந்துட்டே இருக்காரு. அவர் தரமாட்டேன்னு சொல்லவே இல்லை. 10 தடவை நான் தப்பு செஞ்சேன், 11வது தடவையும் அவர் எனக்கு தந்துட்டு தான் இருக்கார். தட் இஸ் ஹிஸ் லவ். நாம அப்படிப்பட்ட ஒரு அன்பில நாம விளங்க நமக்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. இந்த 12ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போல எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. அப்படின்னா என்னன்னா, ஒரே மனுஷன் யாரு? ஆதாம், முதல் மனிதன். அந்த மனிதன் செய்த பாவத்தினாலே எல்லாருக்கும் சாபம் வந்தது, எல்லாருக்கும் பாவம் வந்தது, எல்லாருக்கும் பாவத்துக்கான தண்டனை வந்தது. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம் பாருங்க. ஒன்று தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். அப்படின்னா என்ன? ஆதாம் நம்ம ஆதாம் ஏவாள்ன்ற சூழ்நிலை நமக்கு நல்லா தெரியும். ஏவாள் பிசாசினாலே வஞ்சிக்கப்பட்டாள். she was deceived. அவளுக்கு ஒரு 6 பேச்சு ஆர்கியூமெண்ட்டை வச்சு அது மூலமா அவளை பாவத்துக்கு உட்பட்டாள். ஆனா ஆதாம் he sinned with full knowledge. See the difference. ஏவாளுக்கு ஆண்டவர் சொன்னது தெரியாது. ஆண்டவர் ஆதாம் மூலமா தான் அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அதுக்கு முன்னால அவளை பிசாசு ஏமாத்திருக்கான். ஆனா ஏமாத்தி கொண்டான்ட்டான்ல. அப்ப இவன் அந்த பழத்தை ஆதாமுக்கு கொடுக்க வரும்போது ஆதாம் முழுக்க முழுக்க நல்லா அறிந்து இது தவறுன்னு நல்லாவே தெரியும். ஆனா he committed the sin. So இப்போ ஒருத்தர் மேல ஒருத்தர் பிளேம் பண்றது, எங்கிருந்து பாவம் வந்ததுன்னு சொல்றதுக்கு வழியே கிடையாது. both had sinned in different ways, but both have sinned.
So it is through this sin of these early parents only அந்த சாபம் நமக்குள்ளாகும். இஃப் ஒன்லி ஆடம் அந்த சமயத்துல அச்சிச்சோ இது நீ செஞ்சிட்டியா, இது தப்பாச்சே, இது செஞ்சிருக்க கூடாதே அப்படின்னு சொல்லி இருந்தானா நிலைமை வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனா இவன் பாவத்தை செய்தான். அது நிமித்தமாக நமக்கு இவ்வளவு தண்டனைகளும் பாவங்களும் சாபங்களும் எல்லா விதமான அந்த ஈவில் தாட்ஸ், ஈவில் டீட்ஸ், உலகத்துல பொறாம, கொலை, இதெல்லாமே வந்ததுக்கு காரணம் என்ன? இந்த பாவம். இந்த பாவத்தினால் வருகிற விளைவுகள், அந்த சாபங்கள். இதனாலதான் நமக்கு அந்த பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிற ஒரு நிலைமைக்கு வந்தது. நாம் எல்லாரையும் நம்மள ஆண்டவர் முதல்ல ஆதாமும் ஏவாளுமாய் படைக்கும் போது அவர்களை பழகி பெருகதா சொன்னார். ஒருவேளை அந்த பாவத்துக்கு முன்பாக ஆண்டவருடைய திட்டம் எப்படின்னா, நம்ம எல்லாரையுமே இம்மோர்டல்ஸா தான் படைத்திருக்கணும்னு அவர் விரும்பி இருப்பார். ஆனா பாவத்தின் விளைவாக we all became mortals. நமக்கு எல்லாருக்கும் ஒரு முடிவு இருக்கு. எபிரேயர் 9:27 வாசிக்கிறது போல மனுஷனா பிறந்த எல்லாருக்கும் மரணம், நியாய தீர்ப்பு நியமிக்கப்பட்டு அந்த மரணத்தை நாம் பெற்றுக்கொண்டது எப்படி? ஆதாமின் பாவத்தினாலே. அதுதான் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அதான் சங்கீதம் 51 கூட தாவீது சொல்வார், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். அப்படி நமக்கு தொடர்ந்து அந்த பாவம் தலைமுறை தலைமுறையாய் நம்மை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதிலிருந்து விடுவிக்கப்படுறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். இயேசு கிறிஸ்து தன்னை பலியாக கொடுத்தார். ஏன்னா இதுக்கு வழி வேற எதுவுமே கிடையாது. ரத்தம் சிந்தப்பட்டுதான் பாவத்தை மன்னிக்க முடியும், ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா மிருகங்களுடைய ரத்தம் அதற்கு போதாது. அது பாவத்தை மூடும், ஆனா பாவத்தை மன்னிக்காது. பாவத்தை மன்னிக்கணும்னு சொன்னா குற்றமற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரம்தான் பாவத்தை மன்னிக்க முடியும். அதனாலதான் பழைய ஏற்பாட்டு பலிகள் எல்லாமே பூரணமானவைகள் அல்ல. ஏன்னு சொன்னா அது பாவத்தை மூடுவதற்கு தான் உதவியா இல்லை, பாவத்தை மன்னிக்கிறதுக்கு உதவியா இல்லை, நீக்குவதற்கு உதவியா இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பாவத்தின் தண்டனை, the penalty of sin, பாவத்தின் வல்லமை, the power of sin, and the பாவத்தினுடைய presence of sin, எல்லாவற்றையும் அதை மேற்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்படிப்பட்ட வல்லமையுள்ள ரத்தம். Have you been to Jesus for a cleansing path? There is power in the blood of Jesus. அதுதான் கேள்வி. அதை நாம் நம்புவதற்கும் அதை நாம் அறிக்கையிடுவதற்கும் நமக்கு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாசமும் நமக்கு வாய்ப்புகளை ஆண்டவர் தரார், கிருபையாய் தருகிறார். கம்யூனியன் டைம்ல நாம் அதை அறிக்கையிடுகிறோம். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு மன்னியும். So that is the blessing that we have. இப்போ அடுத்ததா இங்க நம்ம ஆடம்க்கும் ஜீசஸ் கிரைஸ்டுக்கும் ஒரு கம்பேரிசன் பார்க்கிறோம். One man's disobedience, one man's obedience. Many became sinners. ஆதாமினால the humanity became sinful. ஆனா இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலினால the humanity was made righteous. The difference between Adam and Jesus Christ. இது 12ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் இந்த காரியத்தை குறித்து நம்ம 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். 5ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும்
அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. இது இன்னொரு இன்னொரு ஆஸ்பெக்ட் ஆஃப் கிரேஸ். அதாவது பாவம் பெருகும் பெருக கிருபை பெருகும். எங்க பாவம் அதிகமா இருக்கோ அங்க கிருபையின் பரிபூரணத்தை நாம் பார்ப்போம். இது ஒரு என்ன சொல்றது, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஒன்று பெருக இன்னொன்றும் பெருகும். ஆனா தே ஆர் ஆன்டகனிஸ்டிக் இன் தர் கேரக்டர். இது ஹோலினஸ், இது வந்து பாவம், சின்ஃபுல்னஸ். பட் தி கிரேஸ் அபவுண்ட்ஸ் when there is abundance of sins, abundance of sin. இதுதான் ஒரு பெரிய ஒரு கான்ட்ரடிக்டரி ஒரு கான்செப்ட். மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. ஆடம் அண்ட் ஜீசஸ். இதை வந்து நம்ம அந்த டேப்லோ காலம்லயே நம்ம தெளிவா பார்த்துட்டோம். இதைத்தான் இங்க நாம திரும்ப அந்த வார்த்தைகளா பார்க்கிறோம். அதாவது நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவில மறுபடியும் பிறவாவிட்டால் நாம் ஆதாமின் பிள்ளைகளாய் இருப்போம். ஆதாமின் பிள்ளைகள் பாவத்தின் பிள்ளைகள், சாபத்தின் பிள்ளைகள். ஆனா இயேசு கிறிஸ்துவிலே நாம் மறுபிறப்பு அடையும் போது நாம் நீதியின் பிள்ளைகளாய் மாறிவிடுகிறோம். So it is very essential that we must be born again and accept the free gift of grace and salvation from Lord Jesus. இந்த வசனங்களை தான் நம்ம இங்க பார்க்கிறோம். ஆடம்ஸ் disobedience and Jesus obedience. இதை நான் இங்க சொன்ன பார்த்தீங்களா? மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படின்னா என்னன்னா, நியாயப்பிரமாணத்தை வச்சுதான் நம்ம ரைட்டா தப்பானே தெரியும். தட் இஸ் தி ஸ்டாண்டர்ட். எதுக்கு நமக்கு நியாயப்பிரமாணம்? நமக்கு ரட்சிப்பு கொடுக்கறக்கல்ல. ஆனா நான் செஞ்சது ரைட்டா தப்பான்னு தெரிஞ்சுக்கணும்னா நியாயப்பிரமாணம் இருந்தாதான் நமக்கு தெரியும். இதை நீ செஞ்சீன்னா இது பாவம், இதை நீ இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது நியாயப்பிரமாணம். அவ்வளவுதான் அது சொல்லி கொடு. ஆனா இதுல இருந்து நீ எப்படி தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றது அது சொல்லித்தராது. இங்க பள்ளம் இருக்கு அப்படின்னு ஒரு ஆரோ இருக்கும். அந்த ஆரோ தான் நியாயப்பிரமாணம். ஆனா அந்த பள்ளத்துல இருந்து நீ தாண்டி போயிடலாம், இல்லைன்னா அந்த பள்ளத்தை சுத்தி போலாம் அப்படிங்கிற வழியெல்லாம் அது அந்த ஆரோ சொல்லி தராது. அப்படித்தான் நியாயப்பிரமாணம். ஆனா இயேசு கிறிஸ்துவின் கிருபை வரமும் நமக்கு நித்திய ஜீவன். அதுல இருந்து எப்படி தப்பிச்சுக்கிறது, அதுல இருந்து எப்படி நம்ம மன்னிப்பு பெற்றுக்கொள்ளுகிறது, இதையெல்லாம் அந்த இயேசு கிறிஸ்துவின் மரணம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது, நமக்கு செய்கிறது. அந்த நியாயப்பிரமாணம் நமக்கு ஒரு லைன் வரைஞ்சு கொடுக்குது. திஸ் இஸ் ரைட், திஸ் இஸ் ராங். சம்டைம்ஸ் இந்த லைனே நம்ம நிறைய பாவம் செய்ய வைக்கும். அந்த லைன்ல தப்பு கிடையாது. ஆனா அந்த லைனை விட்டு இப்படி ஒரு ஸ்டெப் அந்த பக்கம் போவோம். அந்த லைன் இருக்கும் போதே நம்ம டிராபிக்லயே நம்ம பாக்குறோம்ல, வி ட்ரை டு ஓவர் கம். சாரி, இன்னொரு காரை சூப்பர் சீட் பண்ணுவோம். இந்த மாதிரி எல்லாம் நம்ம செய்யறதுக்கு முயற்சிப்போம். even when there is a line. That is our heart, that is our sinfulness, that is our nature. இதுதான் நியாயப்பிரமாணத்தின் வேலை. ஆனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தமோ நமக்கு மன்னிப்பை அருளும். இங்க வசனம் பாருங்க, பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. ரெண்டுமே ஆப்போசிட்ஸ், பட் ரெண்டுமே ஒரே மாதிரி ரிலேட்டட். ஏன்னு சொன்னா, நம்ம பாவத்தை மன்னிக்க முடியாத அளவுக்கு எந்த கிருபை, எந்த பாவமும் கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் கிருபைக்கு மேலாக எந்த பாவமுமே கிடையாது. எப்பேற்பட்ட பாவமானாலும் அவருடைய கிருபை, அவருடைய மன்னிப்பு மன்னிக்க முடியும். இந்த ரோமர் எழுதின நிருபம் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் அநேகருடைய வாழ்க்கையை திருத்துறதுக்கு காரணமா இருந்தது இதுதான். நீ எப்படிப்பட்ட பாவியா இருந்தாலும்
என்ன பாவம் செய்திருந்தாலும் God's love is so amazing and so forgiving, unconditional forgiveness that your sin can be forgiven. உனக்கு ஒருவேளை அந்த பாவி அப்படி நினைக்கலாம், ஐயோ எனக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கிடைக்க போதும், நான் எப்படி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு பெற்றுக்கொள்ள முடியும், ஆண்டவர் என்னை தண்டிக்கத்தான் போறாரு. ஏன்னா நியாயப்பிரமாணம் நமக்கு தெரியும். அதனால நம்ம என்ன நினைப்போம், இது நிச்சயம் எனக்கு இப்படி ஒரு பெரிய தண்டனை தான் கிடைக்க போகுது, எனக்கு இப்படித்தான் அப்படின்னு நினைக்க முடியும். ஆனா அந்த இப்போ ஒரு கெட்ட குமாரனையும் தகப்பனையும் பாக்குறோம் இல்லையா? அந்த கெட்ட குமாரன் அவன் செஞ்ச தப்பையெல்லாம் உணர்ந்த உடனே அவனை நம்ம கெட்ட குமாரன்னே சொல்லக்கூடாது. அது அது அடுத்தது. ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த பேரபிள், த யங் சன், இளைய மகன், யங்கர் சன், அப்படிதான் அவனை சொல்லணும். ப்ராடிகல் சன், கெட்ட குமாரன் அப்படின்லாம் அவனை சொல்லவே கூடாது. ஏன்னு சொன்னா அவன் செய்த தப்ப அவன் உணர்ந்துட்டான். அவன் உணர்ந்து அவன் என்ன யோசிக்கிறான், என்னுடைய தகப்பன் இடத்தில் நான் திரும்பி போவேன். அங்க போய் அங்க நான் ஒரு வேலைக்காரனா கூட இருக்கிறதுக்கு தகுதி இல்லை. ஆனா அங்க போய் அப்படிதான் நான் இருக்க போறேன். ஏன்னா அந்த தண்டனையை அவனே ஏற்றுக்கொள்றான். ஏன்னா நான் மகனா இருக்கிறதுக்கான உரிமையே எனக்கு கிடையாது. நான் அது எல்லாத்தையும் கெடுத்துட்டேன். நான் எங்க தகப்பனுடைய சொத்தை சுரண்டிட்டேன், அழிச்சிட்டேன். நான் அவருடைய பேரை கெடுத்துட்டேன், அசிங்கமான வாழ்க்கை வாழ்ந்துட்டேன், பண்ணி தவிட்ட சாப்பிட்டுட்டு இருக்கேன். அதனால நான் என்னோட தகப்பனுடைய அந்த மேன்மையான இடத்துக்கு வர்றதுக்கு சுத்தமும் தகுதி கிடையாது. அந்த கர்ஸ, அந்த தண்டனையை அவனே எடுத்துக்கிறான். ஏன்னு சொன்னா அவனுக்கு நியாயப்பிரமாணம் என்னன்னு தெரியும். சட்டம் இதுதான் சொல்லும், இதுதான் நியாயம், இதுதான் நீதி. அப்படிதான் அவன் நினைச்சிட்டு தகப்பன்கிட்ட போறான். ஆனா தகப்பனுடைய அன்பு பார்த்தீங்களா? தட் இஸ் காட்ஸ் லவ். என்னைக்கு வருவான் காத்திருந்தான். இவ்வளோ பாவம் பெருகின போது அவருடைய கிருபையும் பெருகி இருந்தது. அவர் உள்ளத்துல அவன் மேல அன்பு காத்து கொண்டிருந்தது. வந்த உடனே அந்த அன்பை வெளிப்படுத்துறார். உடனே அவர் என்ன செய்யறாரு, கட்டி பிடிச்சு, அவன் அப்படி பன்றிகளோடு இருந்த அந்த அசுத்த நாற்றத்தோட வரான். அவனை அந்த அழுக்கோடு கட்டி பிடிச்சு, that is the way God accepts us. Whatever may be our condition, whatever may be our situation, He only wants a repentant heart. The moment you turn to Him, அவர் அப்படியே ஏற்றுக்கொள்றார். உடனே உனக்கு குளிப்பாட்டி, உனக்கு உடை அணித்தி, உனக்கு மோதிரத்தை போட்டு, காலில் செருப்பை கொடுத்து அந்த ஸ்டேட்டஸை தர்றாரு. அந்த 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 ஈக்குவாலிட்டியை கொடுக்குறாரு. அந்த எதுக்கு உனக்கு ஒரு ராயல் ஃபீஸ்ட் கொடுக்குறாரு. கூட இருந்த மகன் சொல்றான் பாரு, ஒரு நாள் கூட எனக்கு கொடுக்கலையே எப்படி ஒரு விருந்து. அந்த அளவுக்கு ஒரு மேன்மையான ஒரு விருந்தை அவனுக்கு கொடுக்கிறார். அந்த கூட இருந்தவன் கூடையே இருந்தான். he never knew the heart of his father. ஆனா தூரமா போனா அவன் ஒரு நம்பிக்கையோட வந்தான், என்ன வேலைக்காரனாவது ஏத்துக்குவாரு. அந்த நம்பிக்கை இல்லைன்னா அவனுக்கு திரும்ப வர முடியாது இல்லையா? அவன் இங்க வந்திருக்க மாட்டான். அவனுக்கு தெரியும் அவனுக்கு எந்த தகுதியும் இல்லைன்னு. அவன் வேற எதையாவது செஞ்சிருப்பான். பட் that knowledge of the father, that he will accept me at least as a servant, அதுதான் பெருசு. அதுதான் பெருசு. அதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவரை நாம் அவ்விதமாய் அறிந்திருக்க வேண்டும். எந்த நேரத்துல நம்ம அவர் இடத்துல போலாம். அவர் நம்மை என்ன செய்ய மாட்டாரு, ரிஜெக்ட் பண்ணவே நம்மை ஏற்றுக்கொள்வார். ஆனா நாம அவருடைய கிருபைய, நாம அவருடைய மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியும். நம்முடைய இருதய கடினத்தினால, நம்முடைய பெருமையினால, அகம்பாவத்தினால நாம் என்ன செய்து விடலாம், இவ்விதமாய் அவருடைய அந்த அன்பையும்
அவருடைய மன்னிப்பையும் ஏற்றுக்கொள்ளாமல் போய்விடலாம். ஆனா God will never reject us. God loves us and he will forgive us and he will make us his own and he will also make us as his friend. So that is the greatness of God in this chapter. His love. பாதி சாப்டர்ல நம்ம அவருடைய பிளெஸிங்ஸை பார்த்தோம். டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பிளெஸிங்ஸ் ஃபார் பீயிங் எ ரைச்சஸ் பர்சன். தி அதர் ஹாஃப் ஆஃப் தி சாப்டர் டாக்ஸ் அபவுட் ஹிஸ் லவ், ஹிஸ் ஃபர்கிவிங் லவ், ஹிஸ் abundant love, his great love. நாம அதுல 1%, அட்லீஸ்ட் 1%, நம்ம 100% அவருடைய அன்பை வாங்கியிருக்கோம். ஒரே 1% வெளியே காண்பிக்க முயற்சிக்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், அந்த அன்புள்ள இருதயம் எனக்கு தான். நம்ம எதுலயோ பெர்ஃபெக்டா இருந்து இதுல குறைவுள்ளவர்களா இருந்தா அப்பவும் நமக்கு என்ன இருக்காது, பரலோகத்துல பலன் பூரணமாய் இருக்காது. பூரணமான ஆசீர்வாதமும் பூரணமான பலனும் ரிவார்ட்ஸும் பெற்றுக்கொள்ளணும்னா நாம எல்லாவற்றிலும் சரியா இருக்கணும். அப்ப இதிலும் நாம் சரியாய் இருக்க வேண்டும். ஜெபி. நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த ரோமர் 5ஆம் அதிகாரத்தின் மூலமாக உம்முடைய அளவற்ற அன்பை ஆண்டவரே, அந்த அன்கண்டிஷனல் லவ் நாங்க தியானிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்தீர் சுவாமி. தகப்பனே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பேற்பட்ட அன்பிற்கு நாங்கள் மாத்திரம் ஆண்டவரே, நாங்கள் எந்த விதத்திலும் தகுதி இல்லை சுவாமி. எங்களிடத்துல இருக்கிற இருமாப்புகள், எங்களிடத்துல இருக்கிற இருதய கடினங்கள், கீழ்ப்படியாமைகள், அவிசுவாசங்கள், ஆண்டவரே, நாங்க எந்த விதத்திலும் உங்களிடத்துல வர்றதுக்கு தகுதியே இல்லை சுவாமி. ஆனா நீர் எங்களுக்காக வழியை உண்டு பண்ணி எங்களை ஏற்றுக்கொள்கிறவராயும், ஆண்டவரே, எங்களை உமக்கு ஈக்குவலா எங்களை நீர் ஆண்டவரை வைத்துக் கொள்கிறவராயும் இருக்கிறதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நீர் எவ்வளோ பெரிய ஆண்டவர் சுவாமி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அன்பை நாங்களும் அனுபவிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு சமுதாயத்துல அநேகருக்கு இப்படிப்பட்ட ஒரு அன்புள்ள ஆண்டவர் இருக்கிறார் என்பதை அறியாததுனால நம்பிக்கையற்றவர்களாக, பாவத்திலிருந்து விடுபட முடியாதபடி ஆண்டவரே பரிதபிக்கிறவர்களாக, குற்ற மனசாட்சி உள்ளவர்களாக அநேகர் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. தகப்பனே, நாங்க எப்படியாவது அப்படிப்பட்டவர்களுக்கு உங்களுடைய அன்பை வெளிப்படுத்திவிட எங்களுக்கு கிருபை தாரும். பெரிய பிரசங்க அவசியம் இல்லை சுவாமி. அன்னைக்கு அந்த காரித்தன் பூம் போய் அந்த அம்மாவை அந்த முகத்தை தொடச்சு ஒரு லவ்விங் கிஸ், அது அந்த அம்மாவுடைய வாழ்க்கையவே மாற்றி விட்டது சுவாமி. அத மாதிரி எங்களுக்கு ஒரு ஸ்மைல், எங்களுக்கு ஒரு ஹேண்ட் ஷேக், ஒரு அன்பின் ஒரு ஹக், ஏதாவது நாங்க மற்றவர்களுக்கு சுவாமி செய்ய எங்களுக்கு நீர் உதவி செய்ய. அது நிமித்தமாய் அந்த உள்ளத்தில் இருக்கிற அந்த தனிமை, அந்த உள்ளத்தில் இருக்கிற ஏக்கத்தை மாற்ற எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. கிருபையாய் எங்களுக்கு எத்தனையோ வாய்ப்புகளை ஆண்டவரே கடந்த நாட்களில் எல்லாம் நீர் கொடுத்திருக்கிறீர். இந்த நாட்களிலும் இப்பவும் கூட நீர் அப்படி தர வல்லமுள்ள தேவன் சுவாமி. வாய்ப்புகளை தாங்க, சந்தர்ப்பங்களை தாங்க, எப்படியாகிற நாங்க உங்களுடைய திரு சித்தத்தை வாழ்க்கையில நிறைவேற்றக்கூடியவர்களாய் காணப்பட எங்களுக்கு நீர் உதவி செய். நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளும் வழி நடத்தும் நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you, sister. Thank you everyone. Good night. Angela Francis. யார் அவங்க? என் சிஸ்டர்-இன்-லா. ஓஹோ, உங்க சிஸ்டர்-இன்-லாவா? வெரி குட், வெரி குட். நான் ஏஞ்சல் தான் வந்திருக்காரு, ஈடா மகன்னு நினைச்சுக்கிட்டேன். ஓகே, ஓகே, ஓகே. வெல்கம் சிஸ்டர், வெல்கம். ப்ளீஸ் டூ கண்டினியூஸ்லி கம். தேங்க் யூ. எங்க இருந்து வராங்க? இங்கதான், தூத்துக்குடி தான். ஓ சரி, ரைட். வெரி குட், வெரி குட், வெரி குட். தேங்க் யூ சிஸ்டர் ஃபார் கமிங். Thank you, Sister Shantini. Bye bye. Good night. Bye bye, sister. Good night. Good night. Good night. Thank you.